Disclaimer. இந்த வீடியோ எந்த லோன் ஆப், பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். ஆக்சுவலி நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தலைப்பை நான் கீழே எழுதி வச்சிருக்கேன், படிச்சிடறேன். லோன் கட்டாமல் பல வருடம் கட்டாமல் வச்சுட்டு இருக்கீங்களா? அதே போல லோன் வாங்கி ரொம்ப வருஷமா கட்டாம இருக்கிறீங்கன்னா, இப்போ அதை சட்டப்பூர்வமாக நம்ம எப்படி அணுகிறது அப்படின்றது தான். சட்டப்பூர்வமாக முடிக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி. ஏன்னா என்கிட்ட நிறைய பேர் கேட்டது என்னன்னா, ரொம்ப வருஷமா இந்த கடனை வாங்கி கட்டாமலே இருக்கிறேங்க, நான் என்ன பண்றதுனே தெரியல அப்படின்ற ஒரு யோசனை. நம்ம ஒரு லோன் எடுத்துட்டோம் அப்படின்னா முதல்ல ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன், நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. ஓகேங்களா? நான் இந்த ஃபீல்டில் ரொம்ப வருஷமா இருக்கிறதுனால என்னுடைய அனுபவங்களும் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன், அவ்வளவுதான். அதுல இன்னொரு டிஸ்க்ளைமர் என்னன்னா, அதாவது முதல் விஷயம், நம்ம ஒரு லோன் எடுக்கிறோம்னா அந்த லோனை ப்ராப்பராக கட்டணும். ஏன்னா நம்ம ஒரு ப்ராப்பராக ரிஜிஸ்டர்ட் கம்பெனிலையோ பேங்க்லையோ ஃபைனான்ஷியலோ நம்ம போய் ஒரு லோன் அப்படின்றது எடுக்கிறோம்னா நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா, வாங்கின காசை திரும்ப கொடுக்கறது தான். அதுதான் ஒரு சரியான விஷயம் கூட. தவிர்க்க முடியாத சூழ்நிலை, ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை மேஜர் இஷ்யூ நடந்ததுனால நம்மளால அந்த பணத்தை ரீபேமெண்ட் பண்ண முடியாத நம்ம இருக்கலாம். ஸோ அந்த டைம்ல நீங்க இந்த மாதிரி சட்டப்பூர்வமாக ஒரு சில விஷயங்கள் இருக்கு, அதை நீங்க அணுகலாம். அதை ஒரு நல்ல ஒரு லீகல் அட்வைசரோ இல்லை ஃபினான்ஷியல் அட்வைசரோ நீங்க அணுகி அவர் மூலியமா அதை இம்ப்ளிமெண்ட் அப்படின்றத. சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன செய்யலாம்? நீங்க ஒரு லோன் எடுத்திருக்கிறீங்க, ரொம்ப வருஷமா கட்டாம இருக்கிறீங்க அப்படின்னா அதை எப்படி சட்டப்பூர்வமா நம்மளால முடிக்க முடியும்? முதல் விஷயம் நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்க ஒரு நல்ல சட்ட ஆலோசகரை பார்த்து அவர் மூலியமா நீங்க என்ன பண்ணலாம்னா போய் பேசலாம். இது போல எந்த வங்கியோ எந்த ஃபைனான்ஸோ எந்த ஆப்போ அவங்கள்ட்ட போய் நீங்க பேசி, இது போல என்னுடைய இந்த மாதிரி எனக்கு இப்படி இருக்கு அப்படின்றத நீங்க அட்வொகேட்ட சொல்லும் பொழுது அவர் என்ன செய்வாருன்னா, முழுக்க முழுக்க சட்டப்படி என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அது எல்லாத்தையுமே அவர் பேசுவார். ஏன்னா அவங்களுக்கு அப்டேட், அதாவது டில் டு டேட் அவங்களுக்கு அப்டேட்டிங் இருக்கும். அந்த அப்டேட்டிங், இப்போ என்ன சட்டம் இருக்கு, இப்போ என்ன இது இருக்கு, இப்போ இது இப்படிதான் அணுகணும், இந்த லோனுக்கு இப்படிதான் அணுகணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு அனுபவம் நிறைய இருக்கும். ஸோ ப்ராப்பராக அவங்க படிச்சும் இருக்கிறாங்க. அதனால அந்தபடி போங்க. பெரிய தொகையா இருந்தாலும் சின்ன தொகையா இருந்தாலும் அப்படி போயிருங்க. இல்ல இதை ஃபர்ஸ்ட் நான் ஒரு அப்ரோச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா பண்ணலாம். நீங்க ஒரு அப்ரோச் அப்படின்றது ரொம்ப வருஷமா கட்டாம இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு லோனுக்கு நீங்க எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி முதல்ல நீங்க அவங்களுடைய மெயில் ஐடியை கான்டாக்ட் பண்ணலாம். மெயில் ஐடி மூலியமாக உங்களுடைய மொபைல் நம்பர், அந்த லோன் அக்கௌண்ட் நம்பர்லாம் இருக்கும், அந்த அக்கௌண்ட் நம்பர்லாம் அட்டாச் பண்ணி இது போல நான் இந்த மாதிரி உங்கள்கிட்ட லோன் எடுத்திருந்தேன், தவிர்க்க முடியாத சூழ்நிலையினால என்னால் கட்ட முடியல, இப்போ நான் இந்த லோனை ரீபேமெண்ட் பண்ணலான்னு இருக்கிறேன், ஸோ எனக்கு இதில் செட்டில்மெண்ட் கொடுங்க, என்னால் இவ்வளோ பெரிய தொகை கட்ட முடியாது, வட்டி காசை கொஞ்சம் வேவர் பண்ணி கொடுங்க, என்னுடைய சிபில் இம்பாக்ட் ஆகாத மாதிரி வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்க மெயில் மூலியமா ப்ராப்பரா டைப் பண்ணிட்டு அஃபிஷியலுக்கு மெயில் பண்ணலாம். மெயில் இன்னைக்கு அனுப்பிட்டு உடனே எனக்கு ரிப்ளை வரல அப்படின்ற மாதிரி நீங்க காத்துக்கிட்டு இருக்காதீங்க. மெயில் அனுப்பிட்டீங்க அப்படின்னா அது 24x48 hours டைம் எடுத்துக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு தடவைக்கு இன்னொரு தடவை கூட நீங்க மெயில் பண்ணுங்க. ஸோ தப்பு கிடையாது. ஏன்னா நம்ம இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டோம் இல்லைங்களா, அவங்க வேணுமே பணம் இருக்க போகிறது கிடையாது. பிகாஸ் அதுக்கான ப்ராசஸிங் டைம் எடுத்துக்கலாம். நீங்கள் ஒருவேளை உண்மையாலுமே கேட்குறீங்களா இல்லை சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கூட யோசிக்கலாம். ஏன்னா உங்களோட டீட்டெயில் எடுக்க கூட லேட் ஆகலாம். அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அப்படி பண்ணுங்க. அப்படி பண்ணும்பொழுது ப்ராப்பர் டாக்குமெண்ட் இதெல்லாம் நம்ம பண்ணும்பொழுது கண்டிப்பாக அவங்க தரப்புல ரெஸ்பான்ஸ் அப்படின்றது பண்ணுவாங்க. அப்படி எனக்கு இங்கே வரலைங்க அப்படின்னா கஸ்டமர் கேரை கூட நீங்கள் கால் பண்ணி பேசலாம். இந்த மாதிரி நான் மெயில் அனுப்புனாங்க, எனக்கு ரிப்ளை கூட வரல, இந்த மாதிரி நான் பேமெண்ட் பண்ணலான்னு இருக்கேன், எனக்கு ஏதாவது ஆஃபர் பண்ணி கொடுங்க, எனக்கு வட்டி கட்ட முடியல. ஆனால் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் வேவர் வாங்குறீங்க, ஏதாவது ஆஃபர் வாங்குறீங்கன்னா சிபில் இம்பாக்ட் ஆகும். அதாவது உங்களுக்கு செட்டில்மெண்ட் கான்செப்ட்ல தான் கொடுப்பாங்க. நீங்கள் வட்டியெல்லாம் வேவர் வாங்குறீங்கன்னா அப்படி செட்டில்மெண்ட் கான்செப்ட் இல்லாமல் சிவில் கிளியரன்ஸ் ஆப்ஷன் இருக்கா அப்படின்றத தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இதை நான் கட்டினா என்னோட சிவில் கிளியர் ஆகிடுமா அப்படின்றத ப்ராப்பராக கேளுங்க. செட்டில்மெண்ட் அப்படின்னு வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக சிவில்ல செட்டில்மெண்ட்னு வரும். ஃபியூச்சர்ல யாராவது உங்களுக்கு லோன் கொடுக்க வராங்கன்னா அப்ப யோசிப்பாங்க. கட்டாம இருக்கிறது எவ்வளவு இம்பாக்ட் அப்படின்றது கொடுக்கும். யாருமே நமக்கு லோன் தர மாட்டாங்க ஒரு லோனை வாங்கிட்டு கட்டாம இருந்தா. ஆனா நம்ம லோனை வாங்கிட்டு செட்டில்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு சிலர் தருவாங்க, வட்டி அதிகமாக கொடுப்பாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம். என்னுடைய சின்ன ஒரு ஒப்பீனியன், ஆல்ரெடி நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டா லோன் கட்டாம இருந்து சிபில் இம்பாக்ட் எல்லாம் லோ டு லோஸ்க்கும் ஆயிடுச்சு. அதையே கண்டினியூ பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்க சிவில் கிளியரன்ஸோட அக்கௌண்ட் முடிச்சு விடு, அதாவது மொத்தமா எல்லாத்தையும் டோட்டலா செட்டில்மெண்ட் பண்ணி கிளியர் பண்ண பாருங்க. அப்பதான் சிபில் நல்லா இருக்கும். சிபில் உங்களுக்கு நீடட் வேணும்னா. ஓகே, இப்போ நம்ம அங்க சொல்லிட்டாங்களா, அதுக்கடுத்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாமே இந்த ஆப்புக்கெல்லாம் உங்களுக்கு ஆப்ட் ஆகும். அப்ளிகேஷன்ல நீங்க இந்த மாதிரிலாம் கொடுத்துக்கலாம். அடுத்தது நீங்க ஒரு என்பிஎஃப்சி நிறுவனம் வங்கியோ நீங்க நேரா போகலாம். வங்கியோடைய மேலாளரை பார்க்கலாம். நீங்க போகும்பொழுது உங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு, அதுக்கப்புறம் உங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில் இருந்துச்சுன்னா அக்கௌண்ட் டீட்டெயில் எடுத்துட்டு போயிடுங்க. அக்கௌண்ட் டீட்டெயில் எடுத்துட்டு பேங்க்ல போயிட்டு இது போல சார் இந்த மாதிரி நான் லோன் எடுத்திருந்தேன், எனக்கு ஒரு விபத்தாயிடுச்சு, இல்லை ஏதாவது ஒன்று உங்களுக்கு மேஜர் ரீசன் இல்லாமல் யாரும் கட்டாமலாம் இருக்க மாட்டாங்க, சும்மா டைம் பாஸ் ஆச்சு சார்,
அதனால கட்டாமல் இருந்தால் நல்லா இருந்தது அப்படின்னு அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க. வேலை போயிருக்கோம், இல்லை கொடுத்த பணம் வராமல் இருக்கும், இல்லைன்னா ஏதாவது விபத்து ஏற்பட்டிருக்கும், இல்லை வேற ஏதாவது விஷயங்கள் இம்பாக்ட் பெருசாக நடந்திருக்கும், ஃபேமிலியில் யாராவது இறந்துருப்பாங்க, அந்த இழப்பை ஈடுகட்டுறதுக்கு லேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க அவங்க என்ன செய்யலாம்னா, ஸோ இந்த மாதிரி இருக்கிற விஷயத்த இருக்கிறபடியே நீங்கள் எடுத்து பேசலாம். சார் இந்த மாதிரி ஆகிப்போச்சு, இப்படி பெரிய காரியம் நடந்து போச்சு, என்னால் முடியல, அந்த டைமில் என்னால் பேமெண்ட் பண்ண முடியல, உங்களுக்கு நிறைய பேர் அப்ரோச் பண்ணாங்க, எனக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு, அந்த சூழ்நிலையில் என்னால் பணம் ரெடி பண்ண முடியல சார், இப்போ எனக்கு இதை கிளியர் பண்ணி கொடுங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னீங்கனாலே அவங்க ஃபர்தராக செக் பண்ணி பார்ப்பாங்க. செக் பண்ணி பார்த்து இவ்வளோ அமௌண்ட் இருக்குது அவ்வளோ அமௌண்ட் இருக்குமா அவங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு, ஸோ இதை பண்ணலாம் சார், இதை பண்ணலாம் சார், இந்த ஆஃபர் இருக்குது, இப்படி வேணால் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி. இதில் சின்ன ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, இந்த நாளில் அதாவது ஏப்ரல் டு மார்ச் இரண்டு க்ளோசிங் வருது பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி டைமில் போய்க்கோங்க. இந்த இரண்டு க்ளோசிங் பற்றி தனியாக நான் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ வேணும்னா இரண்டு க்ளோசிங் அப்போ ஏப்ரல் டு மார்ச் இரண்டு க்ளோசிங் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இரண்டு க்ளோசிங் போடுங்க, இல்லைன்னா இயர் எண்டுன்னு போடுங்க. நான் வந்துட்டு உங்களுக்கு அந்த வீடியோ எவ்வளோ சீக்கிரம் மேக் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு மேக் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி வந்துட்டு கேட்டிங்கன்னா அவங்க என்ன ஆஃபர் இருக்கோ அதை பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு உடம்பு சரியில்லை, இல்லை ஏதாவது வந்துட்டு உங்களுக்கு கை கால் ஏதாவது ஆயிடுச்சு, உங்களால் எப்பவுமே வேலைக்கு போக முடியாது அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் முன்னாடியே போயிடுங்க. முன்னாடி போய்ட்டு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஒருவேளை மேபி இன்சூரன்ஸ் இருந்துச்சுன்னா அதில் கிளைம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுக்காக தான் சொல்கிறேன், ஒரு லோன் கட்ட முடியல முதல்ல நம்ம அப்ரோச் அப்படின்றது இந்த மாதிரி பண்ணி விட்டுட்டோம்னா நிறையா விஷயங்கள் நமக்கு ஆப்ஷன்ஸில் இருக்குது. லோன் கட்ட முடியல அப்படின்ன உடனே என்ன செய்யணும் அப்படின்றதையும் நான் ஒரு வீடியோவை உங்களுக்காக கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா வந்துட்டு கீழே வந்து லோன் கட்ட முடியல அப்படின்னு வந்து டைப் பண்ணுங்கள், இல்லை வந்துட்டு அந்த வீடியோ வேணும்னு ஏதாவது ஒன்று கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அந்த வீடியோவும் உங்களுக்காக மேக் பண்ணி கொடுக்குறேன். சரி, ஓகே. அதாவது ஒரு பேங்க்கை நம்ம இப்படி அப்ரோச் பண்ணும்பொழுது அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு ட்ரஸ்ட் வரும். ஸோ அப்போ என்ன செய்வாங்கன்னா, சரி ஓகே இவ்வளோ தூரம் நடந்து இவங்க கட்டணும்னு நம்மளை தேடி வராங்க அப்படின்றதுனால ஸோ நம்ம ஏதாவது ஆஃபர் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி மேபி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், தயவு செஞ்சு நம்ம லோனே கட்டல, இப்போ நம்ம பேங்க்குக்கு போனால் நம்மளை பிடிச்சி உட்கார வச்சுக்கிட்டு நமக்கு வந்துட்டு வெளியிலேயே நம்மளை அலோவ் பண்ண மாட்டாங்க, காசு கொடுத்தாண்டா ஒன்று அனுப்புவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்கன்னு சொல்லி பயந்துக்கிட்டு போகாதீங்க. அதே போல் பேங்க்குக்கு போனவொடனே சட்டமாக வேறு இந்த மாதிரி நான் காசு கட்டல, இப்போ கட்ட வந்திருக்கிறேன், ஒழுங்காக செட்டில்மெண்ட் பண்ணி கொடு, அந்த டோனில் யாரும் பேச மாட்டாங்க. பட் இருந்தாலும் வந்துட்டு ஒரு மாதிரி அவங்க ரூடாகவே பேசுவாங்க. பிகாஸ் நமக்கு ஒரு நீடெடு வேணும் அப்படின்னா, அப்போ நமக்கு ஒரு தேவை இருக்குன்னா அந்த இடத்துல நம்ம அவங்கள்ட்ட கெஞ்சி கேட்கக்கூடாது. இருக்கிற விஷயத்த பொலைட்டாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணாலே போதுமான விஷயம் தான். ஸோ அவங்கள்ட்ட சொன்னீங்கனாலே இந்த மாதிரி இருக்குது சார், இப்படி இருக்குது சார் அப்படின்ற மாதிரி சொன்னீங்கனாலே அவங்களுக்கு ஓகே பண்ணித்தரலாம் அப்படின்றது வரும். இல்லைனா அவங்களுக்கு பெரிய லாஸ் ஒன்றும் கிடையாதுங்க. ஏன்னா பேங்க்னா நீங்கள் கட்டப்போ 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபாய்னால தான் பேங்க் வந்துட்டு இதாக போதா என்ன, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஆல்ரெடி நீ பல வருஷம் கட்டாமல் தான் இருந்தேன், சரிப்போ கட்டாமல் போ, உனக்கு சிபில் இப்படி தான் கிடக்கும், நாளைக்கு அவனும் லோன் தர மாட்டான் அப்படின்ற மாதிரி இதை பெருசாக கடப்பில் போட்டுருவாங்க. அப்படி ஒருவேளை நீங்கள் ரூடாக பேசி இந்த மாதிரி நடக்குதுன்னா தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க. அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா நமக்கு ஒரு தேவை இருக்குது அப்படின்னா நம்ம இந்த இடத்துல விட்டு கொடுத்து போகிறதுல தப்பு கிடையாது. அதுக்காக நீங்கள் போன உடனே உங்களை வந்துட்டு ஏதாவது திட்டுவாங்க, நாக்க போட்டு கேள்வி கேட்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு கிடையாது. அப்படி கேட்டாங்கன்னாலும் நீங்கள் சும்மா இருக்கணும் அவசியம் கிடையாது, நீங்கள் திட்டணுன்ற அவசியமும் கிடையாது. நீங்கள் உடனே என்ன பண்ணுறீங்க, ப்ரூஃபாக கன்வெர்ட் பண்ணுங்கள். இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா நான் ஃபோன் எடுத்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடுவேன் அப்படின்றது. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இல்லை யாராவது கூட இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃபோன் எடுத்து வீடியோ எடுத்து சொல்லுங்கள், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி பண்ணிங்கனாலே போதும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு யாரும் எதுவும் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் ஒரு மித்து. போனால் பிடிச்சி வச்சுப்பாங்க, திட்டுவாங்க, அசிசியமாக கேட்பாங்க, அதெல்லாம் கிடையாதுங்க. அவங்க அப்பா இத்தனை நாள் கட்டாமல் இன்னைக்காவது உங்களுக்கு ஒரு ஞானம் பிறந்ததே, வாங்க செட்டில்மெண்ட் ஏதாவது பண்ணி விட்றேன், கட்டிட்டு போங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு உங்களை கூப்பிட்டு அதை கிளியர் பண்ண தான் பார்ப்பாங்களோ தவிர, ஸோ உங்களுக்கு அவங்க வந்துட்டு ஏதாவது பிரச்சனை பண்ணணும், தொந்தரவு கொடுக்கணும், எப்படியாவது இவன் வந்துட்டான் இவ்வளோ நாள் கட்டாமல் இருந்தாலும் நீ வா, நீ என்னை எவ்வளோ அலைய வச்ச, அதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க. ஸ்டார்டிங்கில் அதாவது இந்த லோனுக்கு கலெக்ஷன் வரவங்க 1 மாதம் மட்டும்தான் அவங்க கையில் இருக்கிற வரைக்கும் தான் அவங்க சார் அதை கட்டுங்க சார், இதை பண்ணுங்க சார் அப்படிம்பாங்க. அது முடிஞ்சு வேற ஆள் கைக்கு போயிடுச்சுன்னா அடுத்த நாள் உங்களை நேரில் பார்த்தாலும் பார்க்காத மாதிரி போயிடுவாங்க. அதுதான் என்னை எத்தனை தடவை அலைய வச்ச, உன்னை இருடா அப்படி, அதெல்லாம் கிடையாது. ஏன்னா அவங்களுடைய வேலை உங்கள்கிட்ட பர்சனல் வெஞ்சன்ஸதும் கிடையாது. அவங்க வந்துட்டு லோன் கொடுத்தாங்க, வாங்க வந்தாங்க, நீங்கள் மாற்றி மாற்றி ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தனால அவங்களுக்கு இஷ்யூ ஆயிருக்கு, அதனால அவங்க வந்துட்டு ஆங்கிரி ஆகிட்டுப்பாங்க. அப்போ இன்னும் எப்படி ஏமாத்துறாரு அப்படின்ற மாதிரி ஒரு கோவம் இருக்கு, அவ்வளோதான். மற்றபடி இதை பர்சனலாக எடுத்துக்கிட்டு ஏதாவது பிரச்சனை தொந்தரவு கொடுக்குறது அப்படின்றதுலாம் கிடையாது. சரி, என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த ஃபீல்டில் ரொம்ப வருஷமாக இருக்கிறேன், அதனுடைய அனுபவம் அப்படின்றது தான். என்னை பொறுத்தவரை நாங்கள் அந்த மாதிரிலாம் யோசிக்கவே மாட்டோம். சரி ஓகே விட்டு தள்ளி போய் நம்ம அது சிரிப்பாங்க, அதாவது அவங்களுக்குள்ளேயே பேசிப்பாங்க, அப்பா என்ன அலே விட்டாடுறா அந்த கஸ்டமர் அப்படின்ற மாதிரி அது போயிட்டு இருக்கோம். அப்போ அந்த கஸ்டமர் அம்மா சாமி எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்குமே தவிர, நாளே விட்டான் அவனை ஒரு நாள் இருக்குது, அதெல்லாம் கிடையாது. அந்த மாதிரி பர்சனல் எதுவும் போகாது. இது உங்களுக்கு வந்துட்டு சில மித்து இருக்கு, எல்லாம் கேட்டீங்க, அதுக்காக தான் இது இவ்வளோ எலாபரேட்டாக சொல்கிறேன் நான். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப், ஷேர், கமெண்ட் எல்லாமே பண்ணிடுங்க.
நீங்கள் எந்த அளவுக்கு லைக் சப்ஸ்கிரைப் கமெண்ட் எல்லாமே பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம நிறைய விஷயங்கள் நிறைய ஓப்பனப்பாக பேச முடியும். நம்முடைய வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம் இதிலெல்லாம் ஜாயின் பண்ணினா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதனுடைய லிங்க் கீழே இருக்குது. ஏன்னா அங்கே தான் நம்ம நிறையா விஷயங்களை ரொம்ப தைரியமாக, அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராமில் இப்போ நான் நிறையா வந்துட்டு மித்தெல்லாம் சொல்லி ஒரு வீடியோ போட ஆரம்பிச்சேன். அதாவது இதுதான் உண்மை அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, ஒத்துக்கிட மனமில்லினாலும் இதுதான் நெசம் அப்படின்றாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நிறைய வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன். மறக்காமல் உங்களுடைய சப்போர்ட்டும் அங்கேயும் கொடுங்க. சோஷியல் மீடியாவில் தான் நம்ம நிறைய விஷயங்களை இன்னும் ஓப்பனப்பாக பேச முடியும், வாட்ஸ்அப், டெலிகிராம், இன்ஸ்டாகிராமில். ஓகே கைஸ், நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களுடன் விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன். பாய்.